சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம கிராண்ட் செஸ்டருடைய சூப்பர் பெட் கிளாசிக்லேருந்து சுற்று ஒன்லேருந்து ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா ஃபிரூஷாவுக்கும் எம்பிஎல்க்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் நடந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அற்புதமான ஒரு தாக்குதலை வந்து இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு அலிரிசா ஃபிரூஷா. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் அலிரிசா ஃபிரூஷா வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து அவர் E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே சிசிலியனில் ஆரம்பித்தாலும் இவென்ச்சுவலி இந்த கேம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது வந்து D3க்கு அப்புறம் நம்ம இதை கிங்ஸ் இண்டியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ D5 அதுக்கப்புறம் குயின் E2 தென் நைட் F6 G3. ஏன்னா குயின் E2 வந்து பிஷப்போட டயகனல் எனிவே D3 விளையாடிட்டோம். குயின் E2 விளையாட அப்போ அதிலே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் என்ன விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ G3 நைட் C6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் G2. ஸோ பெருசாக சென்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி தெரியும் ஒயிட்டு. நிறைய ஸ்பேஸ் வந்து இங்கே கெயின் பண்ணியிருக்கிறாரு பிளாக். ஸோ சென்ட்ரல்லையும் சரி கொஞ்சம் குயின் சைட்லேயும் சரி. பட் இந்த மாதிரி பொசிஷன்ஸை எப்படி வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டம். பிஷப் E7 அதுக்கப்புறம் A4 B6 அண்ட் தென் கேசல்ஸ். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் B7 டெவலப் பண்ணுறாரு எம்பிஎல். பின் அதுக்கப்புறம் பிஷப் F4 pawn to H6 ப்ரிப்பேரிங் த மூவ் pawn to G5. இன்னும் பிளாக் இன்னும் கேசல் பண்ணலை. ஸோ டெஃபினட்டாக G5 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு H4 அண்ட் தென் பிளாக் கேசல்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட்லேயும் கிங் சைடில் கேசல் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு காமான கேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் கேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஸோ போக போகுது. அதுக்கு முதல் படி E5. பொதுவாக இந்த E5 விளையாடுற எல்லா ஆட்டத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏர்லியராகவும் சரி இல்லை ஓப்பனிங்லேயும் சரி இல்லை இயர்லி மிடில் கேம் ஆர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மிடில் கேம்லேயும் இல்லை இயர்லி ஓப்பனிங்கில் நீங்கள் எப்படா இந்த E5 போட்டு உங்களுடைய பீஸை ஸ்டேபிளாக இல்லாமல் துரத்தி விட்றாங்களோ கிங் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கீ டிஃபெண்டர், அந்த ஆட்டத்தில் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து சென்டரில் கெயின் பண்ணுறாங்களோ கிங் சைடில் அவங்க வந்து அந்த அட்டாக் வந்து சக்சீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் வந்து மிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ சாரி அபவுட் தட். ஸோ நைட் H7 பான் C3. ஸோ பான் C3 ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஜஸ்ட் நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆப்வியஸ்லி D4 வந்து விளையாட மாட்டோம். ஸோ D4 வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சம் வேரியேஷன்ஸில் பிஷப் A6லாம் வரலாம். ஸோ அதனால் C3 வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் ஐடியா. குயின் டு D7 வந்து பார்க்குறோம். இந்த பொசிஷனில் பிளாக் எப்படி இந்த பீஸை வந்து திரும்ப கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாரு. பிளாக்கோட பீசஸ் வந்து கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்குது. ஐடியா என்ன அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து F5 பிரேக் பண்ணி ஆகணும் ஆர் F6 பிரேக் பண்ணி ஆகணும். அதுக்கு குயின் D7 எங்கே F6 பிரேக் பண்ணதுக்கு ஏங்க குயின் D7 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம F6ஓ F5ஓ வந்து விளையாடும்போது நம்ம கேப்சர் பண்ணும்போது நீங்கள் ரூக்கால தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த செமி ஓப்பன் ஃபைலில் இந்த E6 வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸாக இருக்கும். அண்ட் E5 ஸ்கொயருமே போயிடும். ஸோ இந்த காரணத்தினால இந்த மாதிரி ஆட முடியாது. அதுக்கு குயின் D7 அல்லது இந்த பொசிஷனில் குயின் D7க்கு அப்புறம் ரூக் E1 போடுறாரு. சரி இப்போ நம்ம விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா இப்பயும் விளையாட முடியல. ஸோ கேமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் E8. ஸோ இங்கே வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக திரும்ப வந்து இன்னொரு டிஃபெண்டர் கொண்டு வராரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் E8க்கு அப்புறம் நைட் D2 வந்து பார்க்குறோம். இந்த நைட் D2க்கு அப்புறம் பான் டு F5 அண்ட் தென் நம்ம இங்கே வந்து என்பசான் பார்க்குறோம். ஸோ என்பசான் பண்ணும்போது இங்கே வந்து அந்த த்ரெட் புதுசாக க்ரியேட் ஆகுது. ஸோ பிஷப் டேக்ஸ் F6. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரூக்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணார். அவர் ரூக்கால் கேப்சர் பண்ணாமல் பிஷப்பால் கேப்சர் பண்ணி E5 ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்காக குயின் D7 ரூக் A8 வந்து விளையாடுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் சில பேருக்கு நைட் D2 விளையாடின உடனே உங்களுக்கு ஒரு தோணிருக்கும், பிஷப் ட்ராப் ஆகிடுச்சேங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா இந்த பொசிஷனில் டெஃபினட்டாக இது ட்ராப் மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ட்ராப் மாதிரி. பட் ஆனால் தேர் இஸ் அ டாக்டிஸ். என்ன டாக்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பட் சப்போஸ் நம்ம வந்து இந்த பிஷப் ட்ராப் பண்ணுற மாதிரி விளையாடணும் அப்படின்னா H into G5 அண்ட் தென் நைட் டேக்ஸ் G5 நைட் சாக்ரிஃபைஸ் அண்ட் தென் நீங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் குயின் G4. நான் பிஷப் வந்து பின்னில் போட்டுட்டோம். இந்த பின்னில் வந்து அவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விளையாடலாம். பட் நைட் F3 வின்ஸ் த பீஸ் எனிவே. அதர்வைஸ் அவங்க நைட் டேக்ஸ் E5 விளையாடலாம். ஸோ நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிஷப்பை சேவ் பண்ணுறது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பீஸ் வந்து கிடச்சிரும். அதே வேரியேஷன் இப்போ நம்ம வந்து பாருங்கள் F5 இப்போது இந்த G4 ஸ்கொயரை எடுத்துருச்சு. தட் மீன்ஸ் வாட், தே ஆர் ரெடி டு ப்ளே பான் டு G5
ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அதனால தான் இந்த என் பசான் வந்து பண்ணுறாரு. ஸோ பிஷப் F6, அதுக்கப்புறம் பிஷப் டு H3, பானை பின்னில் போடுறாரு. பின் அதுக்கப்புறம் பான் டு G5. ஸோ H இன்ட்டு G5, அடுத்து H இன்ட்டு G5, பின் அதுக்கப்புறம் பிஷப் டு E5. ஸோ பிஷப் E5க்கு அப்புறம் இங்கே குயின் G7 விளையாடுறாரு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ட்ரேடை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் நைட் டு H2. ஸோ நைட் வந்து இங்கே ஜம்ப் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயரை வந்து எடுத்துக்க பார்க்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு அவர் ரூக் H6 விளையாடுறாரு. இது எப்படிங்க தடுக்கும் அப்படின்னா, நைட் இப்போது ரூக் வந்து ஆக்சுவலாக கவுண்டர் அட்டாக் பண்ணுது, நைட் மூவ் பண்ண முடியாது. ஸோ பிஷப்பை சேவ் பண்ணதுக்கப்புறம் நைட் F6. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைட் வரும்போது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நைட் G4, நைட் டேக்ஸ் நைட், அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் G4. நெக்ஸ்ட் நைட் E5. ஸோ திரும்ப இந்த நைட்டை கேமுக்குள்ளே கொண்டு வராரு. அண்ட் தென் குயின் டு E2. குயின் E2 போனதுக்கப்புறம் நைட் C6. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஃபர்தராக வந்து கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் என்ன பிரச்சனை, ஒயிட்டு பொசிஷன் வந்து கொஞ்சம் வந்து பாரில் நீங்கள் அந்த எவால்யூஷன் பாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேவராக தெரியும். அண்ட் இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. 2வது மைனர் பீஸ் பொசிஷன்ஸ். இந்த மைனர் பீஸ் பொசிஷனையும் இந்த மைனர் பீஸ் பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சுப்பீரியராக இருக்குது, கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குது. அண்ட் இந்த பீசஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பீசஸ்க்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. டிஃபென்சிவ் ரோல் தான். பட் இந்த பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபென்சிவாக ப்ளே பண்ண போகுது. நைட் F1, நைட் H2, நைட் G4, நைட் E3. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கொயருக்கு அந்த நைட் வந்து வர்றதை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, பிளாக் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எம்இஎல் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு குரூப் கிளாஸ் வந்து நம்ம மே மந்த்துக்கான பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்சலூட் பிகினர்ஸ் அல்லது ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்ச, அதாவது எந்தெந்த பீஸ் எப்படி மூவ் பண்ணோம், பட் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணல அப்படின்னா கூட அந்த பேட்ச் வந்து சூட் ஆகும். அதை வந்து நாங்கள் மே 17th அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 8 o'clock IST. ஸோ இந்தியன் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஈவினிங்கில் வந்து நைட்டில் 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கேம் வந்து நைட் F1 வந்து போகிறாரு. ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஸோ நைட் வந்து H2 அல்லது நைட் E3, G4 வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு G4 இவரே ஆடிடுறாரு. எப்படி தடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இதை கண்டுக்கல. நைட் H2ஓ இல்லை வந்து டேரெக்டாக நைட் H2 விளையாடலாம், தாராளமாக விளையாடலாம். தென் ரூக் G6 இருக்குது. ஸோ எப்படியும் அவர் டிஃபெண்ட் பண்ண தானே போகிறாரு, அப்போ நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் அப்படின்னா, பான் டு A5. இந்த பொசிஷனில் இன்னொரு மூவ் கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் நைட் டு E3. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய மேஜர் பீஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. 2வது நைட் E5 இருக்குது. ஸோ கன்வீனியண்ட்டாக வந்து நைட்டை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ப்ளஸ் இங்கே ஒரு ப்ரெஷரை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் கேசஸில் நைட் F3 கூட ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணங்களால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மூவ் வந்து விளையாடுறாரு. இதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நம்ம அந்த பொசிஷனை வந்து புரிஞ்சுக்கிறது. இங்கே வந்து டாக்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன டாக்டிஸ் தான். ஒரு டிஃப்ளெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்ன மூவ் அப்படின்னா A5. வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் இன்ட்டு A5 அடிச்சிங்க அப்படின்னா தென் நைட் E3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். இப்போ நீங்கள் ரூக் G6 போட்டாலும் இந்த பொசிஷனில் என்ன அப்படின்னா, உங்களோட E8 ரூக் ரொம்ப நேரமாக பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதுக்கு நம்ம நைட்டு வந்து E3 வரும்போது இதை மட்டும் அட்டாக் பண்ணல, பட் ஆல்சோ த D5 ஸ்கொயர். ஸோ உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணி நம்ம ரீகேப்சர் பண்ணலாம். உங்களால் திரும்ப ரீகேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஷப் டேக்ஸ் D5க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பான் வந்து போயிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து B5 வந்து ட்ரை பண்ணுறாரு. பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் டெஃபினட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பண்ணாலும் இந்த ரூக் லிஃப்ட்டை விடுங்க. அது இல்லைனா கூட பாருங்கள், இந்த பொசிஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதுவும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் கண்டிப்பாக இந்த பொசிஷனை வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் இன்னொரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டராக இருந்தாலும் கூட. ஸோ ரூக் A4, ரூக் G6 அண்ட் தென் ரூக் F4. ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ரூக் லிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த கேமில் இதை விட ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ரூக் லிஃப்ட் வந்து பண்ணுவார். ஸோ B5 ஹவு டு யூஸ் ரூக் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிற ஒரு டாபிக் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா இந்த கேம் அதில் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ பான் டு A6 த்ரெட்னிங் த பிஷப் A8, ரூக் A D1, அதுக்கப்புறம் ரூக் F8. ஸோ ரூக்கை வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு கூட சொல்லலாம். நைட் H2 இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ரூக் G6 ஃபோர்ஸ்ட் அண்ட் தென் குயின் டு D2. அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் D2 சொல்லுது கம்ப்யூட்டர். பட் ஓகே, குயின் D2 நல்ல மூவ் தான்.
அண்ட் அதுக்கப்புறம் நைட் டு B8. ஏன் இந்த நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பானை டார்கெட் பண்ணுறாரு. மேபி நம்ம குயின் சைடில் வந்து நம்ம பாஸ் பான் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த அட்டாக்கு கிங் சைடில் வரக்கூடிய இந்த அட்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, லாங் ரனில் பார்க்கும்போது குயின் சைடு எக்ஸ்பான்ஷன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த பானை வெட்ட பார்க்குறாரு. அதே நேரத்தில் நைட்டை ரீரோட் பண்ணி இந்த ஸ்கொயருக்கு வர்றதுக்கு பார்க்குறாரு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ 2 in 1 மாதிரி. ஸோ நைட் B8, பான் டு D4, பொசிஷனை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஸோ க்ளோஸ் பண்ணுறாரு அவர். ரூக் A1, ஸோ சேவிங் த பான். அதர்வைஸ் இங்கே வந்து நம்ம ரூக்கு E5 டைரெக்டாக விளையாடலாம். ஸோ பிஷப் டு C6, பின் அதுக்கப்புறம் ரூக் E5. இந்த ரூக் லிஃப்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரூக் லிஃப்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நைட் D7 வருது. என்னங்க இது ரூக் D7 எதுக்கு E5 எதுக்கு விளையாடுற? நைட் D7 இமீடியட்டாக வரப்போகுது. எதுக்காக நம்ம அதை விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆக்சுவலாக பார்க்குறது விஷுவலாக. அண்ட் பாருங்களேன். ஸோ நைட் டு D7, ரூக் H5, நைட் F6 அண்ட் தென் ரூக் டு H4. ஸோ இந்த ரூக் லிஃப்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த H5 ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது இந்த ஜிபானுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ரீமனூரிங் ஆக்சுவலாக. ஸோ பிஷப் D7 நிறைய லெசன்ஸில் இது இன்க்ளூட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எப்படி ரூக்கை லிஃப்ட் பண்ணுறது, அடுத்து எப்படி ஒரு பீஸை வந்து பெட்டராக மெனூரிங் பண்ணுறது, ரீமனூரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் E1, அகெயின் another rook is coming into the game. ஸோ பிஷப் C8 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் டு F1. நைட் இஸ் நவ் கமிங் பேக் டு E3 டு புட் ப்ரெஷர். ஸோ ரூக் G5 அண்ட் ஏன்னா இப்போ நைட் E3 போட்டோம்னா ரூக் லிஃப்ட் பண்ண முடியாது. அதனால் முதல்ல ரூக் டு E5. ரூக் E5 போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ரூக் மூவ் வந்து தப்பான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இதை கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா D into E5, நைட் இஸ் கிக்டு பேக். நைட் D7 போனதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் D5, பிரில்லியன்ட் பிஷப் சாக்ரிஃபைஸ். நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா செக்கு அண்ட் தென் ரூக் பிளாக்ஸ் அண்ட் தென் தேர் இஸ் அ ஃபோர்க். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் வந்து குயினை வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டேக்ஸ் G4 செக்கு. உங்கள் குயின் எப்படினாலும் போக தான் போகுது. ஏன்னா கிங் வந்து H5 வந்ததுக்கப்புறம் இந்த கார்னர் ஸ்கொயர் வெக்கேட் பண்ண வச்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குயின் டு H1 செக் அண்ட் குயின் ஹேஸ் டு பிளாக் அண்ட் தென் ரூக் H4 வின்ஸ் த குயின். இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இந்த மூவ் வந்து தப்பான மூவ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு ரூக்கை பின்னாடியே கொண்டு போகிறார். நிறைய டாக்டிஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய லைன்ஸில் நம்ம எக்கச்சக்கமான டாக்டிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நைட் E3 அண்ட் தென் கிங் F7. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் நமக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லி கிங்கை வந்து கொண்டு போக பார்க்குறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் நைட் டு D7 ட்ரை பண்ணலாமா டு கிக் த ரூக் அவே அப்படின்னு நினச்சேன்னா தென் ரூக் டேக்ஸ் D5. சேம் கைண்ட் ஆஃப் டாக்டிஸ் இங்கே இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ரூக் F7 அண்ட் தென் நைட் டு F5. ஸோ எப்படி பயங்கரமான ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் குயினை மூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் நைட் H6 இஸ் கோயிங் டு பி டெட்லி. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் கிங் F7 பின் தென் குயின் E2. ஸோ குயின் E2க்கு அப்புறம் ரூக் E8 விளையாடுறாரு. பின்ன பான் டு B3. ஸோ பான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைடில் தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவர் எல்லா ஃபோர்ஸையும் போட்டு டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறாரு. பட் இங்கே B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு குயின் சைடில் தன்னோட கேமை வந்து செலுத்துறாரு. அண்ட் குயின் வந்து பார்த்திங்கன்னா A2க்கு போக போகுது. ஸோ பிஷப் டேக்ஸ் A6, குயின் A2 ஆல்ரெடி இஸ் வின்னிங் மூவ். பிஷப் B7, B டேக்ஸ் C4 அண்ட் தென் குயின் டேக்ஸ் A7 விளையாடலாம். அல்லது நைட் டேக்ஸ் C4 கூட விளையாடலாம். டாக்டிஸ் இருக்குது. பிஷப் இஸ் அன்டிஃபெண்டட். பட் கேமில் வந்து B டேக்ஸ் C4 பார்க்குறோம். அதுக்கப்புறம் B டேக்ஸ் C4 தென் குயின் A2. அண்ட் இங்கே ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மூவ் பிஷப் டு B5. இந்த ரூக்கை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். நிறைய டாக்டிக்கல் லைனில் அதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் குயின் A7 செக், கிங் G8 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து மச் பெட்டர் பொசிஷன், அட்டாக்கிங் பொசிஷன் ஃபார் ஒயிட். ஸோ பிஷப் C8, நைட் டேக்ஸ் D5 இஸ் த மூவ். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பானலில் வெட்டினதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் A7 செக்கு, பிஷப் D7 பிளாக்ஸ் த செக். சப்போஸ் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் பிஷப் D5 செக்கு. நீங்கள் நைட்டெல்லாம் வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூக்கு ஃபால் ஆக போகுது. ஸோ அதுதான் பிரச்சனை. இதே பிஷப் இங்கே இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது. சப்போஸ் கிங் F8 போனீங்கன்னா ரூக் H8 செக்கு, குயின் H8 தென் குயின் F7 மேட். ஸோ அல்லது இங்கே செக் கொடுக்கும்போது கிங் F8 போனீங்கன்னு சொன்னால் தென் குயின் C5 செக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக செக்கு கொடுத்து நம்ம ஒரு ஃபோர்க்கை க்ரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் கிங் F8 போனதுக்கப்புறம் செக்கு, நைட் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் C8. ஸோ நவ் யூ லாஸ்ட் அ பீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். பட் ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். ஸோ இந்த பான்ஸ் எல்லாமே ஃபால் ஆகிடும். அண்ட் இந்த பானும் கூட ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல நிறைய டாக்டிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டாக்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. ஸோ பிஷப் D7, பிஷப் டேக்ஸ் D5 செக், நைட் டேக்ஸ் D5 அண்ட் தென் குயின் டேக்ஸ் D7 செக்,
நைட் E7 பிளாக்கிங் த செக் அண்ட் தென் இது ஆக்சுவலாக இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டாங்க. இந்த 12 நிமிஷம் இருக்கும் பாருங்க இங்க இந்த பொசிஷனில் 12 நிமிஷம் இருக்குது இல்லையா, இங்கேருந்து 4 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ண மூவ்ஸ் தான். ரூக் F5 செக், ரூக் பிளாக்ஸ் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் G4 another brilliant மூவ். ஏன்னா நீங்கள் குயினால் வெட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் த டிஸ்கவர்ட் செக். ஸோ டிஸ்கவர் அட்டாக் குயின் H8 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F6 செக்கு, கிங் டேக்ஸ் F6 அண்ட் தென் ரூக் H4 அண்ட் இன் திஸ் பொசிஷன் 51வது மூவில் இங்கே எம்விஎல் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. போதும்டாப்பா இதுக்கு மேலே முடியாது, இந்த அட்டாக்கை தாங்க முடியாது, எப்படியும் செக்மேட் ஆகிடுவோம் அல்லது நிறையா மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப சிம்பிள் ரீசன் தான். ரூக் H4க்கு அப்புறம் என்ன குயின் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சொல்லுது நீங்கள் குயினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குயின் போக தான் போகுது. ஸோ குயின் G7 ஆனீங்கன்னா தென் ரூக் F4 செக்கு அண்ட் உங்கள் கிங் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து G5 போயே ஆகணும். அல்லது நான் ஏன் G7 போகணும் F8 போகலாமேன்னு பார்த்தா டேரெக்டாக ஸ்கீவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட்டாலையும் பிளாக் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ். அதர்வைஸ் குயின் டு G8 போனீங்கன்னு சொன்னால் தென் அகெயின் செக்கு, கிங் ஃபோர்ஸ் டு G7 அகெயின் ஸ்கீவர். ஸோ வாட் எவர் யூ பிளே வி பிக் அப் த குயின். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் 51வது மூலம் வந்து எம்பிஎல் வந்து ரிசைன் பண்ணுறாரு. சச் அ ஸ்ட்ராங் கேம் ஆர் எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் கேம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குயிக்காக வந்து நம்ம ரிசல்ட்ஸை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சோம். ரிசல்ட்ஸ் பேஜில் ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வேர்ல்டு சாம்பியனான குகேஷ் வந்து ஒரு கேம் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. யார் கூடன்னு பார்க்கும்போது சுற்று 4ல் இப்போ பார்த்தோம் இல்லையா, எம்பிஎல் வந்து அலிசா கூட முதல் சுற்றில் தோற்றுருந்தார். பட் இங்கே 4th ரவுண்டில் எம்பிஎலோட குகேஷ் வந்து குகேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே போயிட்டார் அண்ட் எம்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டார். ஸோ அந்த கேம் நான் இன்னும் பார்க்கல எப்படி விளையாடிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, மேபி நான் அந்த கேமையும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங். ஸோ 3 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5ஓட டாப்பில் சோல் லீடராக ஆர் டையாக இருக்கிறாங்க. ஸோ 2.5 அண்ட் தென் 4 பிளேயர்ஸ் 2ஓட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1.5ல் 3 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 4th ரவுண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங்ஸ். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம கிளப்பில் வந்து ஆன்லைனில் நிறையா ஆக்சுவலாக நான் 8 PM IST சொல்லியிருந்தேன். நிறையா ஸ்லாட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஜூன்லேருந்து. 5 o'clock அடுத்து 6:30 அண்ட் தென் 7:30 அந்த மாதிரி மல்டிபிள் பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுடைய கிட்ஸை ஆன்லைனில் அப்சல்யூட் பிகினர்ஸ் அப்படிங்கிற பேட்சில் நீங்கள் சேர்த்து விடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.